யூ டோன்ட் நீட் டு பி எ பர்ஃபெக்ட் டு பிகின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆறு இருந்துச்சு. ஒரு சின்ன பையனுக்கு இங்கேருந்து அந்த சைடு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. அவன் அந்த ஆறு போற அந்த தண்ணிய பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில இறங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமும். அந்த சைடுல இருந்து ஒரு முதியவர் வந்து அத கடந்து இந்த சைடு வந்த உடனே அவர் பார்த்து கேட்குறான். "ஐயா நீங்க எப்படி இத ஆத்த கடந்து வந்தீங்க? தண்ணி கொஞ்சம் வந்து வேகமா வருதே" அப்படின்னு சொன்னான். ஆமாம்ப்பா. அது தண்ணி எப்பயுமே வேகமா தான் வரும். நம்ம அதெல்லாம் குறையும் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அது குறையிற வர வெயிட் பண்ணி வர முடியாது. எனக்கு நேரம் இல்ல அப்படின்னால, நான் அந்த தண்ணி எப்படி போகுதோ அதோட சேர்ந்து எந்த இடத்துல ஆழம் இல்லையோ, எந்த எந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸ் குறையுதோ, அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டான டைம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க இறங்குன பிறகு தான் அந்த பெர்ஃபெக்ட்டான டைம் அப்படிங்கிறதே வரும். ஸோ நம்ம தயக்கம் இல்லாம அத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, அதில இறங்கி அதோட சேர்ந்து அ மு வாழ்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லைஃப்ல எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம தயங்குனோமோ, அதெல்லாம் தயங்காம தைரியமா இறங்குங்க. வாழ்க்கை உங்களுக்கு வாழத்தான்.